வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 8வது ஊதிய குழுவிற்கான ஆய்வுப் பட்டியல் விவரங்களை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று முதல் தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் கற்றல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் எதையும் கற்று சிறக்க முடியும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் மோன்தா புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அரசு இயந்திரம் முழுமையாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். 8வது ஊதிய குழுவிற்கான ஆய்வுப் பட்டியல் விவரங்களை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்ட நாளில் இருந்து 18 மாதங்களுக்குள் அரசிடம் அறிக்கை கொடுக்கும் என்றும், சம்பள கமிஷனில் தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர், ஒரு உறுப்பினர் செயலர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். நடப்பாண்டு ராபி பருவத்தில் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உரங்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் சர்வதேச விலை நிலவரங்களுக்கு ஏற்ப மானிய விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் பஞ்சாபில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறுகிறது என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் பல்வேறு துறைகளுக்கு வரி குறைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக பஞ்சாபில் பொருளாதாரம் வெகுவாக ஊக்கம் பெற்றுள்ளது. புதிய வரி கட்டமைப்பில் பால் பொருட்கள், உணவு பண்டங்கள் மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்கள் மீதான 12% ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் பஞ்சாபில் இத்தகைய பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கவும், இத்துறைகள் சார்ந்த பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் வழி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக லூதியானா மற்றும் அம்ரித்சர் பகுதிகளில் பால் கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு பண்டங்களின் விலை 5 முதல் 7% வரை குறைந்து இருப்பதால் நுகர்வோரும் சிறு உற்பத்தியாளர்களும் ஊக்கம் பெற்றுள்ளனர். புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான மக்களின் வரிச்சுமை குறையவும், சந்தையில் போட்டித்திறன் அதிகரித்து வேலைவாய்ப்புகள் பெருகவும் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பதில் ஐயமில்லை. 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை மக்கள் பேரவை சார்பில் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவர் பேசுகையில், நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழ்வது தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் தான் என்றார். நவீனமயத்தினால் தொழில்துறை வளருமே தவிர தொழிலாளர்களுக்கு தேவை இல்லாமல் போகாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக செஷேல்ஸ் அதிபரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அந்நாட்டில் இருந்து இன்று காலை கோவை விமானத்தில் வந்திறங்கிய குடியரசு துணைத் தலைவருக்கு மாநில அரசு பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள் உட்பட பலர் அன்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக 3 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூர், மதுரை மற்றும் ராமநாதபுரத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று அவர் கோவையில் பேரூர் மடத்திற்கு செல்வதுடன் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கிறார். இன்று மாலை அவர் திருப்பூர் சென்று நாளை திருப்பூரில் பாராட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். நாளை மாலை அவர் மதுரை சென்று மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்கிறார். வரும் வியாழக்கிழமை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவிலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் உரிமை என்பதால் கற்றல் குறைபாடு கொண்ட குழந்தைகளை புறந்தள்ளாமல் அவர்களையும் சமூகத்தில் ஒருங்கிணைத்துக் கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வு அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் ரெட்டியார்பாளையம் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் இன்று நடைபெற்ற தொடர் மறுவாழ்வு கல்வி நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், கற்றல் குறைபாடு என்றால் புத்தியின்மை என பொருள் அல்ல என்றும், சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் இத்தகைய குழந்தைகளும் எதையும் கற்று சிறக்க முடியும் என்றும் கூறினார். கற்றல் குறைபாடு உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மேலும் பல ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், இதில் நவீன தொழில்நுட்பங்களை அதிகம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறினார். பல்வகை குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய நிறுவனமும் புதுச்சேரி ஆட்டிசம் நலச்சங்கம் மற்றும் கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் இன்று அதிகாலை தீவிர புயலாக வலுப்பெற்ற நிலையில் தீவிர புயல் இன்று மாலை அல்லது இரவு வாக்கில் மசுலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையில் காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சம் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் புயல் இன்று பிற்பகல் நிலவரப்படி காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், மசுலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்தது. புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவிலும், ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியிலும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் முற்றிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஏனாமில் புயல் நிலவரங்கள் குறித்து கூடுதல் தகவல்கள். மோந்தா புயல் காரணமாக ஏனாமில் இன்று மதியத்தில் இருந்தே சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். 15க்கும் மேற்பட்ட இடங்களில் பலத்த காற்றால் சாய்ந்துவிட்ட மரங்களை அகற்றும் பணிகளில் தீயணைப்பு, மின்சாரம் உள்ளிட்ட துறைகளின் அவசர கால ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அன்கித் குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் இன்று ஏனாமில் பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டனர். கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களை இவர்கள் சந்தித்து புயல் பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டனர். ஏனாமில் அமைக்கப்பட்டுள்ள 18 புயல் பாதுகாப்பு மையங்களில் 10 மையங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டு மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏனாம் புயல் நிலவரங்களை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் இருந்து மாநில அரசின் நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு இன்று மதியம் ஏனாமிற்கு புறப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இருந்து 15 பேர் அடங்கிய மாநில பேரிடர் மேலாண்மை படைக்குழு ஒன்றும் ஏனாமிற்கு புறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி மற்றும் குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும், நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் லோத்தால் நகரில் அமைய உள்ள தேசிய கடல்சார் மரபுகள் வளாகத்தின் சின்னத்தை மத்திய கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் இன்று வெளியிட்டார். மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் வார விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகளில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லாயிரம் ஆண்டு பழமையான இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியம் இந்தியாவின் கதையாக மட்டுமன்றி கண்டங்களுக்கு இடையிலான பரஸ்பர கூட்டாண்மை மற்றும் மரியாதையின் அடையாளமாகவும் திகழ்வதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் அமைச்சர் கூறினார். லோத்தாலில் அமைய உள்ள சர்வதேச கடல்சார் மரபுகள் வளாகம் பன்னாட்டு பயணிகளை ஈர்க்கும் சுற்றுலா கேந்திரமாகவும், கடல்சார் துறையில் புதுமை படைப்புகளை உருவாக்க இளைஞர்களை தூண்டுவதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது கடல்சார் துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவிற்கும் நெதர்லாந்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. நெதர்லாந்து அமைச்சர் திரு ராபர்ட் டைமண்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சோலார் மின் உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா மேம்பட்டு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் சர்வதேச சோலார் கூட்டணி பேரவையின் 8வது அமர்வு குறித்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மின்சார உற்பத்தி திறனில் சோலார் மின் உற்பத்தி திறன் பங்கு 50% தாண்டி அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது இந்தியாவின் புதைப்படிவ எரிபொருள் இறக்குமதியும் மாசுபாட்டினால் ஏற்படும் செலவுகளும் குறைந்து தூய எரிபொருளின் பொருளாதார பலன்கள் வெளிப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். உலகின் மொத்த சோலார் மின் உற்பத்தி திறனில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு நாடுகள் 41% பங்களிப்பதாகவும், கூட்டணியின் முக்கிய தாக்கங்களுக்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். செலவு குறைந்த அனைவருக்கும் ஏற்ற நீடித்த எரிசக்தி ஆதாரமாக சூரிய சக்தியை மாற்ற சர்வதேச சோலார் கூட்டணி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி மேலும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 8வது ஊதிய குழுவிற்கான ஆய்வு பட்டியல் விவரங்களை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று முதல் தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் கற்றல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் எதையும் கற்று சிறக்க முடியும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் மோந்தா புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அரசு இயந்திரம் முழுமையாக முடக்கிவிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.